தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தங்க சக்திவேல். அதாவது இப்போ சமீபத்தில் இந்த மழை வந்ததுல இருந்து, அதாவது திமுக ஆட்சி வந்தா மழை பெய்யாதுன்னு, திமுக ஆட்சி வந்ததும் மானம் மும்மாரி பொழிஞ்சு விவசாயம் எல்லாம் பயங்கரமா கூடி இருக்கு. பாசன பரப்பு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. விளைச்சல் அமோகமா இருக்கு. இதுல என்ன குறை சொல்றதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு, எதிர்கட்சிக்காரனுக்கு, பாஜகக்காரனுக்குலாம் ஒண்ணுமே தெரியல. அதனால குடோன் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு. அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என்ற ஒரு நிறுவனத்தை விவசாயிகிட்ட இருந்து நெல்லை கொள்முதல் பண்ண தமிழகத்துக்கு என்று தனியாக தொடங்கியது டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆவார். அதாவது 1969 காலகட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை கலைஞர் அவர்கள் தொடங்கி நெல் கொள்முதல் நிலையம், நெல் அரைக்கும் அரசு ஆலைகள் நிறைய ஏற்படுத்தினார். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை அதிமுக ஆட்சியில் கொள்முதல் பண்ணதை விட 2.5 மடங்கு கொள்முதல் பண்ணிருக்கோம். அதாவது அவங்க 22 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணாங்க. நாங்க 45.25 மெட்ரிக் டன் வேளாண் துறை அமைச்சர் ஏற்பாட்டின் பேரிலும் நமது உணவுத்துறை அமைச்சர் ஏற்பாட்டின் பேரிலும் 45.25 2.5 மடங்கு நெல் கொள்முதலை அதிகரிச்சிருக்கோம். அது மாதிரி பாசன பரப்பையும் 2.5 3 மடங்கு அதிகரிச்சிருக்கோம். அது ஈரப்பதம் 17% இருந்தால் தான் நெல் கொள்முதல் பண்ணும். இது மத்திய அரசு ஆர்டர் வரணும். அது வரைக்கும் லாரியில மூட்டை நிற்கும். மூட்டை நின்று நெல் சேதம் அடைஞ்சாலும் விவசாயிக்கு நஷ்டம் அவங்களுக்கான பணத்தையும் கொடுக்க சொல்லி வேளாண் துறை அமைச்சர் தமிழக முதல்வரும் அறிவுறுத்தி அதன் பிரகாரம் அனைத்து விவசாயிகளும் நட்டப்படாமல் கொடுத்திருக்கோம். அப்புறம் நெல் கொள்முதல் நிலையங்களை ஏராளமா திறந்திருக்கிறோம். முன்ன இருந்த மாதிரி 2 மடங்கு நெல் கொள்முதல் திறந்திருக்கோம். பணியாளர்கள் அதிகரிச்சிருக்கோம். 2வது 6 மணி வரைக்கும் தான் நெல் கொள்முதல் பண்ணுவாங்க. இப்ப 8 மணி வரைக்கும் பண்றதுக்கு எங்களை வேளாண் துறை அமைச்சரும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் உத்தரவிட்டுள்ளனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்றாடம் மக்களை பற்றியே சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வேளாண் துறை அமைச்சரும் உணவு துறை அமைச்சரும் இதே வேலையை தொடர்ந்து பார்த்து நெல் கொள்முதல் விரைவா பண்றதுக்கும், அதாவது அதிமுக பண்ண 2.5 மடங்கு நெல் கொள்முதல் பண்ணிருக்காங்க. 2.5 மடங்கு தெரிஞ்சுங்க. அதெல்லாம் மறைச்சு எடப்பாடி பழனிசாமி, அதாவது பொய் சொல்றது, துரோகம் பண்றது, ஏமாத்துறது, இது எடப்பாடி பழனிசாமியோட அன்றாட வாடிக்கை. காலத்தொட்டு என்றைக்கு அரசியல் வந்தாலும் அன்றையில இருந்து ஏமாத்துறது, பொய் சொல்றது, நம்பிக்கை துரோகம் செய்யறது, இதுதான் அவருடைய வேலை. அவர் அவர் திரும்பி பார்த்ததே இல்லை. அவர் ஆட்சி காலத்தில் எவ்வளவு பண்ணிருக்காங்க, இந்த ஆட்சியில எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்றத சீர்தூக்கி புள்ளி விவரத்தை பார்த்தா தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதாவது இது போன்ற புள்ளி விவரம் தெரியாத பொதுமக்களை ஏமாத்தி ஆட்சியை கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக பண்றாங்க. குடோனு எந்த ஆட்சியிலும் கட்டாத விட அதிகமா திமுக ஆட்சியில் கட்டியிருக்கிறோம். அதுக்கான புள்ளி விவரம் இருக்கு. அடுத்த காலங்களில் எத்தனை குடோன் கேட்டிருக்கோம், எவ்வளவு பண்ணிருக்கோன்றத நான் வெளியிடுறேன். திமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி கொள்முதல் பண்ண 2.5 மடங்கு நெல் கொள்முதல் பண்ணிருக்கோம். பாசன பரப்பு அதிகரிச்சிருக்கோம். விவசாயிகளுக்கு நெல் சேதம் அடைஞ்சா அதோட நிதியை கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நெல்லுக்கான குடோனை விரிவுபடுத்திருக்கிறோம். இதை போன்ற ஏராளமான திட்டங்களை விவசாயிகள் செய்திருக்கோம். விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சிருக்கிறோம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததுல இருந்து, பஸ்ல உழவர் சந்தைக்கு பொருளை எடுத்து போறதுல இருந்து, வேளாண் இடுபொருட்கள் தரதுல இருந்து, உரம் தரதுல இருந்து, மானியம் கொடுக்கறதுல இருந்து, அதாவது இந்த ஊக்கத்தொகை இருக்கு பாரு, அது மட்டும் 48,000 கோடிக்கு மேல கொடுத்துருக்கோம். ஊக்கத்தொகை மட்டும் 2 மடங்கு மேல கொடுத்துருக்கோம் விவசாயிகளுக்கு. இதெல்லாம் தெரியாம பொய் வார்த்தைகளை, பொய் செய்திகளை சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சியிலும் செய்திகளிலும் பரப்பி எடப்பாடி பழனிசாமி சிலாலங்கடி வேலை செய்து வருகிறார். அதாவது தன் மகனை காப்பாத்த, மகனை ஜெயிலுக்கு அனுப்புறியா, கட்சியை உணர்ந்து அனுபவிக்கிறியான்னு அமித்ஷா கேட்ட உடனே மகனை ஜெயிலுக்கு அனுப்பாதையாக அதிமுக கொண்டு போய் அடவு வச்சுட்டார். ஏன்னா அவரு உருவாக்கின கட்சியில் அதிமுக, ஜெயலலிதா, சசிகலா, டிடிவி தினகரன் உருவாக்கின அதிமுகவை கொண்டு போய் அடவு வச்சதோட இல்ல, அந்த கட்சி இதோட முடிக்க போறார். இந்த தேர்தலோட அதிமுக தமிழகத்தில் காணாமல் போகும். அடுத்து பாஜக தான் வரும். எத்தனை சீட்டு வாங்கினது, சீட்டு யாருக்குன்றது இவரு முடிவு பண்ண முடியாது. சீட்டு எத்தனை சீட்டு யாருக்குன்றது அமித்ஷா முடிவு பண்ணுவார். இவர் முடிவு பண்ண முடியாது. இவர் எத்தனை எம்எல்ஏ சேர்த்தாலும் யாரும் அங்க ஒரு 5-6 அணி இருக்கு. இப்ப எடப்பாடி கூட இருக்கிறவங்க யாரும் ரொம்ப முழு விருப்பத்தோட இல்ல. என்ன பண்றது, கட்சி இருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இதுல இருக்கிறவங்க பாதி பேரு பாஜக பக்கம் ஓடி போயிடுவான். திரும்பி பாஜக தான் ஆட்சி அமையும். அதாவது பாஜக ஆட்சி அமையறதுக்கு மறைமுகமா தன்னுடைய ஊழல்ல இருந்து காப்பாத்திக்க எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணி இது போன்ற பொய் செய்திகளை பரப்பி வருவது மக்கள் மன்றத்தில் ஒருபோதும் எடுபடாது என்று தமிழக மக்களுக்கு
தெரிவித்துக் கொள்வேன். எனவே தமிழக மக்கள் அனைவரும் இது போன்ற பொய் செய்திகளை நம்பாமல் புள்ளி விவரங்களையும் இருக்கின்ற நிலவரத்தையும் ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட துறையில் கேட்டு தெரிந்து கொண்டு முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் விவசாயிகள் நலன் கருதி விவசாயிகளுக்கு அனைத்து வித நன்மையும் செய்த அரசு திமுக அரசு. அதே மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான அனைத்தும் கடன் கொடுக்கறதுல இருந்து, இடுபொருள் கொடுக்கறதுல இருந்து, மானியம் கொடுக்கறதுல இருந்து, வட்டி தள்ளுபடி பண்றது, கடன் தள்ளுபடி பண்றது, இலவச மின்சாரம் இருந்து அனைத்தையும் செய்யறது, விதை கொடுக்கறதுல இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது விவசாயிகளுக்கு நன்கு அறிவார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமியின் பொய் பிரச்சாரம் மக்கள் மன்றத்தில் ஈடுபடாது என்று தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.